கிருஷ்ணன் சார். என்னம்மா என்ன திடீர்னு வர லாயர் இருக்காரா? உள்ள இருக்காருமா. சரி வாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார். இப்ப தொல்காப்பியன் கொல்லிமலையில மாட்டிட்டு இருக்காரு. அங்க வனராஜான்னு ஒரு பெரிய தாதா கிட்ட அவர் சிக்கிட்டு இருக்காரு. ஏமா போலீஸ்க்கு போனா என்னம்மா? என்ன சார் பேசுறீங்க? போலீஸ்க்கு போய் அதனால தொல்காப்பியன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார் இப்போ என்ன சார் பண்றது? சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அபி? எனி ஐடியா? அது விஷயமா தொல்காப்பியனை விடுவிக்க சொல்லி ஆதி கிட்ட நான் பேச போனேன் சார். அவன் என்ன சொன்னா? தொல்காப்பியனை அவன் ரிலீஸ் பண்றானா, ஆனா பதிலுக்கு நாம சரோஜாவோட தம்பிங்கள அவன் கிட்ட ஒப்படைக்கணுமா. ஓஹோ, அவன் அந்த ரூட்ல போறானா? ஆமா சார், அவன் நோக்கத்துல தெளிவா இருக்கான். என்கிட்ட கிளியரா சொல்லிட்டான். இப்ப சரோஜா தம்பிங்கள ஒப்படைச்சாதான் நாம தொல்காப்பியனை மீட்க முடியும். அபி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். தொல்காப்பியன் ரொம்ப சிக்கலான ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அது துரதிருஷ்டவசமானதுதான். ஆனா அவரை மீட்கணுங்கிறதுக்காக நாம சரோஜாவோட தம்பிகளை ஆதிகிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி ஒப்படைச்சோம்னா நாம இந்த கேஸையே ஆதிகிட்ட ஒப்படைக்கிறதா அர்த்தம். நிச்சயமா சரோஜாவோட சாட்சி நமக்கு பாதகமா மாறிடும். நாம இந்த கேஸ்ல தோத்து போயிடுவோம். சார், ஆனா தொல்காப்பியன் ஒரு மோசமான ரவுடி கிட்ட மாட்டிட்டு இருக்காரு சார். நாம அவரை விடுவிக்கலன்னா அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அபி, அவரை மீட்க முயற்சி பண்ண வேண்டாம் நான் சொல்லல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கேபிஎஸ் கார்பஸ்னு ஆட்கொணர்வு மனு போடுவோம். இப்படி லீகலா ஏதாவது. என்ன சார் இப்படி பேசுறீங்க? இப்ப இருக்கிற நிலைமையில சட்டப்படி புகார் பண்ணி சாவகாசமா நடவடிக்கை எடுக்கிறது வேலைக்கு ஆகாது சார். வேற என்ன பண்ண முடியுங்கிறீங்க? எனக்கு தொல்காப்பியன் முக்கியம். அவரோட உயிர் எனக்கு முக்கியம். மத்தபடி வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல சார். ஓகே அபி, ஆனா இந்த கேஸ் சரோஜா. சார், நிலைமை எனக்கும் புரியுது சார். ஆனா இந்த கேஸ், கம்பெனி, சொத்து இது எல்லாத்துலயும் ஒவ்வொரு கட்டத்திலயும் என் கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது தொல்காப்பியன் தானே. அவரை பலி கொடுத்து நான் எதை ஜெயிச்சாலும் அந்த வெற்றியில எந்த அர்த்தமும் இல்ல சார். சார், நம்ம எதை அடையறோங்கிறதா முக்கியம். எவ்வளவு பெரிய விஷயத்தை இழக்கிறோம் அதானே சார் முக்கியம். ஏதோ ஒரு வெற்றி, அந்த வெற்றி தர திருப்தி. அதுக்காக என் கையில இருக்கிற ஒரு நல்ல நண்பரை என்னால இழக்க முடியுமா? அப்படி நினைச்சா அது பெரிய முட்டாள்தனம் தானே. புரியுதா அபி? இப்ப நீங்க சரோஜாவோட தம்பிங்களை ஆதி கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள மீட்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஆதி 100 மடங்கு உஷாராயிடுவான். இருக்கலாம் சார், ஆனா இப்ப உடனே என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு இதுதான் சார் சரின்னு படுது. தொல்காப்பியன் நம்ம கிட்ட வந்துட்டா அதுவே எனக்கு ஒரு பெரிய பலம் தான். நான் முடிவு பண்ணிட்டேன் சார். சரோஜாவோட தம்பிங்கள ஆதித்யா கிட்ட ஒப்படைக்க போறேன். தொல்காப்பியன் என்கிட்ட வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் எந்த மூவா இருந்தாலும் அதுக்கப்புறமா யோசிப்போம். நான் வரேன் சார். வாங்க சார், போலாம். என்ன இவங்க? என்ன இல்லத்த, வீடு பெரிய வீடா இருக்கு. ரொம்ப பெரிய இடமா? ரொம்ப பெரிய இடம்தான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பெரிய இடமா புடிச்சிட்டீங்க. நமக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தானே பிடிக்கணும். எப்படி எப்படி? அப்படித்தான். மகளை ஒரு விவஸ்தை கட்டவனுக்கு பிடிச்சு கொடுத்தாச்சு. மகனுக்காவது ஒரு நல்ல இடமா பாக்கணும்ல. என்னத்த இப்படி உள்குத்து குத்துறீங்க? இந்த ஏற்பாடெல்லாம் நான் தானே பண்ணேன். கிழிச்ச நீ. இந்த பாரு, மருமகனாச்சேன்னு ஏதோ கௌரவமா பேசிட்டு இருக்கேன், அதை காப்பாத்துற வழியை பாரு. ஏற்பாடு பண்ணார பெரிய ஏற்பாடு. உங்க பெரிய மனசு யாருக்குதான் வரும்? இந்த இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த பாரு, இது பெரிய இடம். உள்ள வந்து வழியறது, எதையாவது நோண்டி விடுறது, இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. கையை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். என்ன? சரி, வா. வாங்க வாங்க. உனக்கு இல்லைனாலும் எனக்குன்னு கௌரவம் இருக்கு. வா வாங்கம்மா. ஐயா இருக்காங்களாப்பா? ஐயா உள்ளதாம்மா இருக்காரு, போங்க. வா. ஏய், சி, வா. செருப்பு கழட்டு. சங்கி,
சங்கி சங்கி அத்தை வந்திருக்கேம்மா. யாரையும் காணோம். சங்கி அடடே வாங்கம்மா. ஐயோ வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க சங்கீதா உட்காருங்க. சங்கீதா இங்க வாமா. அப்பா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க வாங்க அத்தை. சங்கி நல்லா இருக்கியாம்மா? இந்தா பூவெல்லாம் வச்சிருக்கேன், வச்சுக்கோ. உட்காருங்க அத்தை. என்னங்க கொஞ்ச நாளா இந்த வீட்டு பக்கமே உங்களை காணோம். ஆமா அத்தை, நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் வரல? அது நான் ஒரு விரதம் இருக்கேன். விரதமா? என்ன விரதம்? அது தம்பதி சந்துஷ்டி விரதம்னு ஒரு பெரிய விரதமா. புதுசா இருக்கு. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஐயோ ரொம்ப அபூர்வமான விரதம்ங்க. அது எங்க பரம்பரையில மட்டும்தாங்க அந்த பழக்கம் இருக்கு. அப்படியா? ஆமா, எதுக்காக இந்த விரதம்? நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு ஜோடி, அது தம்பதியாவும் இருக்கலாம், இல்ல தம்பதி ஆக போறவங்களாவும் இருக்கலாம். மொத்தத்துல அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு நாம இருக்க வேண்டிய விரதம். பாஸ்கர் சங்கீதா 2 பேருக்காக நான் இருக்கேன். இந்த விரதம் இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. அப்படியா? அட ஆமாமா. விரதம்னு வந்துட்டா நான் விஸ்வாமித்திரர் தவம் பண்ற மாதிரி பண்ணுவேன். பல்லுல பச்சை தண்ணி படவிட மாட்டேன். அதெல்லாம் சரிம்மா. அதுக்காக இவ்வளவு கடுமையான விரதமா இருக்கணும்? என்னங்க பண்றது? பாஸ்கரும் சங்கீதாவும் பல வருஷம் சந்தோஷமா வாழணுமே, அதுக்காக இந்த மாதிரி பல விரதங்களை நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இல்ல கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அத்தை, நான் இன்னைக்கு பால் அல்வா பண்ணி கொடுத்தேல, அவர் சாப்பிட்டாரா? என்ன சொன்னாரு? ஓ பால் அல்வா தானே? பிரமாதம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டான். பாஸ்கர் என் பிள்ளை சாப்பிட்டாமா? அப்படியா? அட ஆமாமா. இப்படிப்பட்ட பால் அல்வாவை நான் சாப்பிட்டதே இல்ல. இத பண்ணுன கைக்கு வைரக்கல் பதிச்ச தங்க வளையல் போடணும்னு சொன்னாமா. வள்ளல் பரம்பரையில வந்தவனாச்சே. அத்தை, நிஜமா சொல்றீங்களா? ஆமாங்க, நிஜமாவே பால் அல்வா சூப்பர். இவரும் சாப்பிட்டாரா? இவர் வந்து நீ பண்ணி கொடுத்தத பார்த்து வித்யாவும் பால் அல்வா பண்ணுனா, இது இவரு முதல்ல அப்பதான் பால் அல்வாவே பார்த்தாரு. அதான் நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றாரு. சரி, வந்த விஷயத்த மறந்துட்டேனே. நாளைக்கு வீட்ல ஒரு விசேஷம் இருக்கு. விசேஷமா? என்ன விசேஷம்? அது வேற ஒண்ணும் இல்ல சார். மாப்பிள்ள ஒரு மருந்து சாப்பிடணும். அப்ப நம்ம சங்கீதா பாப்பா வந்து அத்தை, இவர் என்ன சொல்றாரு? ஐயோ என்ன மாப்பிள்ள, சம்பந்தம் இல்லாம உளறீங்க. நான் பேச வந்தது வேற விஷயம். அப்படியா அத்தை? குழப்பமா வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. சரிங்க அத்தை. தெய்வமாயிட்டு என் வீட்டுக்காருக்கு நாளைக்கு திவசம். நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். நாளைக்கா? அடடா, நாளைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. டெல்லியில இருந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் வராங்க. இல்ல, சம்பந்தியோட திவசம். என் புருஷனோட ஆத்மா உங்களை தேடாதா? என் திவசத்துக்கு அவர் ஏன் வரலன்னு என்கிட்ட கேட்டா நான் என்னத்த பதில் சொல்றது? உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் நாளைக்கு முக்கியமான மீட்டிங் அது. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே பெசன் நகர்ல ஒரு 5 கிரவுண்டு சங்கீதா பேர்ல வாங்கலான்னு இருக்கேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதான். ஓகே ஓகே, அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நீங்க பார்க்கணும். நாளுக்கு நாள் நிலத்தோட விலை ஏறிக்கிட்டு எங்கேயோ போகுது. அதான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் கண்டிப்பா சங்கீதா வருவா. அது போதும், அது போதும்.
சங்கீதா வந்தே ஆகணும். கண்டிப்பா வருவாம்மா, அவ வீட்டுல தானே இருக்கா. ஆ, சரிங்க, அப்புறம் அங்க கிளம்புறோம். ஆ. இருங்க இருங்க, வந்தீங்க எதுவும் சாப்பிடாம போனா இப்படி சாப்பிட்டு ஐயையோ. போலாம். விரதம் முடியற வரைக்கும் பல்லுல பச்சை தண்ணி படக்கூடாதுங்க. நீங்க சரி, இவரு சாப்பிடலாம்ல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வீட்டு மாப்பிள்ளைக்கு கூட விரதம் முடியற வரைக்கும் பல்லுல பச்சை தண்ணி படக்கூடாதுங்க. ஓ ஆ, 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 ஆமா சார். சரி சரி. போலாமா மாப்பிள்ளை? ம். வாங்க. இவ்வளவு தூரம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு நீங்க வருத்தப்படாதீங்க. இன்னொரு நாள் பொறுமையா வந்து சாப்பிட்டா போச்சு. வரோங்க. வாங்க. வரேன் சங்கி. ஆ, சார் இந்த வண்டி கூட ஓட்டுவீங்களா? ஒரு காலத்துல ஓட்டிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இதுதான் நான் முதல்ல வாங்கின வண்டி. இதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில நான் படிப்படியா முன்னேற ஆரம்பிச்சேன். எனக்கு கூட வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை சார். அதுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யணும் மாப்பிள்ள, உழைக்கணும். எனக்கு கூட இந்த மாதிரி வண்டி இருந்தா நானும் உழைச்சு முன்னேறுவேன்ல. கிழிச்சனி. சார் வண்டி ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கு, எடுத்துக்கிட்டு போங்க. தேங்க்யூ சார். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நீங்க முதல்ல வாங்கின வண்டி, அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே ராசின்னு சொல்றீங்க. அத போய் மாப்பிள்ள இத பாருங்கம்மா, கேட்டாங்க. ராசியான வண்டி தான், நான் இல்லைன்னு சொல்லியே. இப்போ இத வாங்கின நேரம் தானே நான் முன்னேறினேன். தம்பி இதை எடுத்துட்டு போட்டோம், தம்பியை முன்னேறட்டுமே. கரெக்ட் சார். என்ன கரெக்ட்? சங்கீதா, உள்ள போய் சாவி கொண்டாமா. நான் என்ன இது ராசியான கார் நான் கேட்டேன். இத வேணா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தருவாரு இல்லீங்களா சார்? கண்டிப்பா உங்களுக்கு இல்லாததா. ஐயோ, இது ரோட்ல டயரை வச்சு உருட்டிக்கிட்டே போற பிள்ளை, இதெல்லாம் ஓட்ட தெரியுமான்னு தெரியல. இந்தாங்கப்பா. இந்தாங்க, நல்லா இருங்க. தேங்க்யூ சார். கடவுளே, காலு காலு பாத்து மாப்பிள்ள, கால ஏத்துறாதீங்க, அப்படி தள்ளி கொண்டு போங்க. பயப்படாதீங்க அத்தை. நீங்களும் ஏறிக்கீங்க. ஐயோ, நான் அதுல எல்லாம். அட வாங்க அத்தை. ஏன் கீழே தள்ளுறதுக்கா? பயப்படாதீங்க, வாங்க அத்தை. ஏறிக்கங்கம்மா. போயிட்டு வரேன் சங்கி. அப்பா. அம்மா. புடிச்சிட்டீங்களா? பிடிச்சிக்கிட்டேன், போங்க போங்க. வாங்க. எம்மா, பாத்து பாத்து. என்ன மாப்பிள்ள, என்ன இந்த ஆட்டம் ஆடுது? எப்பா, என்ன ஆச்சு? தெரியலையே. தெரியலையா? ஏன் நிப்பாட்டின? நான் நிறுத்தல, அதுவா நின்னு போச்சு. அதுவா நின்னு போச்சா? இப்ப என்ன பண்ணுவ? பார்க்கணும், இறங்குங்க. கிழமை மட்டமான கண்டிஷன்ல வண்டி கொடுத்துருக்கான் போல இருக்கு. யாரு? அவரு நல்ல கண்டிஷன்ல தான் வண்டியை கொடுத்தாரு. நீ கைய வச்சல, அதான் அப்படி நின்னு போச்சு. இதுலயே தெரியல உன் முன்னேற்றம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு. அத்தை அத்தை அத்தை, கொஞ்சம் சும்மா இருங்க. வண்டியை பார்க்கணும். ஏற்கனவே வெயில் கொடுமை தாங்கல, இதுல நீங்க வேற. பாரு பாரு பாரு, வண்டியாவது ஒழுங்கா பாரு. ஷபா, ஐயோ, பாவி வெயில கொண்டு நிப்பாட்டிட்டானே. ஏய், சீக்கிரமா பாரு, வெயில கொண்டு நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு ஆள பாரு. இருங்க, பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. நல்லா பேச கத்துக்கிட்டானுங்க நம்ம வீட்டு சொத்தை தின்னுட்டு. ஆமாத்த, சங்கீதா நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறது நம்மளோட பிளானு. என்ன தைரியத்துல நீங்க அவங்க அப்பாவையும் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டீங்க? வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அந்த ஆள் வரமாட்டான்னு முன்னாடியே எனக்கு தெரியும். அது எப்படி? நான் யதார்த்தமா 2 நாளைக்கு முன்னாடி சங்கீதாக்கு ஃபோன் பண்ணேன். அப்பவே அவ சொன்னா, எங்க அப்பா நிலம் வாங்க போறாரு, அதுல கொஞ்சம் பிஸியா இருக்காருன்னு. அதனாலதான் கரெக்டா அந்த நாளை பார்த்து வச்சேன். உங்களுக்கு பயங்கரமான மூளை தான் அத்தை. ஆமா, எனக்கு பயங்கரமான மூளை தான். இல்லைன்னா ஒன்ன மேய்க்க முடியுமா? முதல்ல வண்டியை கிளப்புற வழியை பாரு. நீ எதுக்கும் லாய்க்கல. ஆமா, ஜிம்ம வச்சுக்கிட்டு கண்டதை தூக்கு. என்ன இன்னும் பாக்குற? ரெடி ரெடி. என்ன நடக்குதுங்க? வண்டி இப்ப கிளம்புமா கிளம்பாதா? கிளம்புவோம். நீங்க வண்டியை கொஞ்சம் தள்ளினீங்கன்னா. என்னது?
நான் தள்ளுறதா அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இந்த பாரு, நான் தள்ளன்னு வச்சுக்கேன், உன் மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். தள்ள சொல்றான், நான் தள்ள ஆளை பாரு. இந்த பாரு, நான் போய் சேர்றேன். நீ தள்ளுவியோ இல்ல தலைமையில தூக்கி வச்சுட்டு வருவியோ தெரியாது. ஒரு ஆட்டோ பிடிச்சு நான் ஏறி போறேன். வா, வந்து தொலை பின்னாடி. அத்தை என்னத்த என்ன அத்தை, வண்டியை பாரு முதல்ல. பெட்ரோலுக்காவது காசு கொடுத்துட்டு போங்க அத்தை. சோறு போடுறதே அதிகம், இதுல பெட்ரோலுக்கு வேற காசு கொடுக்கணுமா? கிழவன் மட்டமான வண்டியை கொடுத்துட்டான். எது எங்க இருக்குன்னே தெரியல. பேசாம இங்கே விட்டு போயிடலான்னு பார்த்தா கிழவன் ராசியான வண்டின்னு வேற சொல்லிட்டான். தள்ளிக்கிட்டே போய் சேர வேண்டியதுதான். எதுக்காவது உதவும் இந்த வண்டி. ச்சே. இது பாருங்க, நான் சொல்றத நீங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆதி ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஆதிய பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. அவன் ரொம்ப மோசமானவன். இப்ப கோவத்துல வேற இருக்கான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தொல்காப்பியன் அந்த வனராஜா கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. தொல்காப்பியன் உயிரோட கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி உங்க 3 பேரையும் ஆதித்யா கிட்ட ஒப்படைக்கிறதா. ஏமா இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? அதானே அந்த ஆதி கோவமா இருக்கான்னு வேற சொல்றீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்கிட்ட மாட்டினா உயிரோட எங்களை எரிச்சிட மாட்டான். இல்லங்க, அவன் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். அவனுக்கு உங்க அக்காவோட தயவு வேணும். இல்ல மேடம், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களுக்கு எங்க உயிர் முக்கியம். அப்போ தொல்காப்பியனோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆதித்யாக்கு உங்களை விட தொல்காப்பியன் மேல கோவம் அதிகம். அவர் எங்க தனியா மாட்டிட்டு இருக்காரு. அதுக்கு நாங்க என்ன மேடம் பண்ண முடியும்? என்னது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏமா நாங்க என்ன யோகிய சிகாமணியா? நாங்களே ரவுடி பசங்கம்மா. எங்க கிட்ட நியாய தர்மத்தை பத்தி பேசுறீங்க? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அத நீங்க கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்க மாட்டீங்களா? ஏமா நீங்க வேற எந்த உதவினாலும் கேளுங்க, நாங்க நிச்சயமா பண்றோம். ஆனா கோவமா இருக்கிற ஆதி கிட்ட எங்களை ஒப்படைச்சா எப்படி? நாங்க சாக தயாரா இல்ல. ஏம்பா மனுஷங்களாப்பா நீங்கெல்லாம்? இல்ல சார். என்ன இல்ல, நடந்ததை மறந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்களப்பா. ஞாபகம் இருக்கா? முத ஆதி பணம் தரேன்னு சொல்லி உங்களை வர வச்சு அடைச்சி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் உங்க அக்கா சரோஜா அபிகிட்டையும் தொல்காப்பியங்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம, இன்னும் சொல்ல போனா ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் ரிஸ்க் எடுத்து உங்களை தொல்காப்பியன் காப்பாத்தினாரு. அதையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களேப்பா. நீங்க இங்கே இருந்திருந்தீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தொல்காப்பியன் பேச்ச மீறி உங்க பெரியப்பா காரியத்துக்கு நீங்களா போய் மாட்டிக்கிட்டீங்க. அது உங்க தப்பு தானே? அதுக்கப்புறம் தொல்காப்பியன் ரிஸ்க் எடுத்து கொல்லிமலைக்கு வந்து உங்களை காப்பாத்தி விட்டுட்டு அவர் மாட்டிட்டு இருக்காரு. தன்னோட உயிர் தான் முக்கியம்னு தொல்காப்பியன் நினைச்சிருந்தா இன்னைக்கு நீங்க எல்லாரும் உயிரோட இருக்க முடியுமா? தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம உங்களை மாதிரி ஆட்களை காப்பாத்தின தொல்காப்பியனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்போ உங்க உயிர் முக்கியம்னு பேசுறீங்களே, மனுஷனுங்களாப்பா நீங்க? நீங்க ரவுடியா இருக்கலாம், பொறுக்கியா கூட இருக்கலாம், ஆனா சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. நன்றி வேண்டாமா? நீங்க 3 பேரும் இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு பயம்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இது பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்றேன். நீங்க தைரியமா ஆதிக்கிட்ட போலாம். அவன் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். சரோஜா கோர்ட்ல அவனுக்கு ஆதரவா சாட்சி சொல்ற வரைக்கும் உங்க மேல அவன் கை வைக்க மாட்டான். இது பாருங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், தொல்காப்பியன் வந்ததும் எப்படியாவது ஆதித்யா கிட்ட இருந்து உங்களை நான் மீட்டுடுறேன். நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். இது பாருங்க, நான் வேணும்னா சரோஜா கிட்ட பேசுறேன். நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்லுங்க. ப்ளீஸ்ப்பா, சொல்லுங்கப்பா. சரிங்க மேடம், எங்களுக்கு சம்மதம் மேடம். ரொம்ப சந்தோஷம்பா.
ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ so மச். இது பாருங்க, நான் இப்ப நேரா ஆதித்யா கிட்ட போய் பேசுறேன். நான் அங்கிருந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நான் ஃபோன் பண்ண உடனே இவங்களை கூட்டிக்கிட்டு நீங்க அங்க வந்துருங்க. ஓகே மேடம், நான் கூட்டு வந்துடுறேன். கிருஷ்ணன் சார், அம்மா. நீங்களும் சண்முகமும் கிளம்புங்க. சரிங்கம்மா. பவன் சார், நீங்க என் கூட வாங்க. சரிம்மா. வாங்க போலாம்.